திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்த 4 வருடம் தொடர்ந்து இந்த மக்கள் பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்படுகிறார்கள். நான் கட்சியை சார்ந்து வேண்டுமென்று சொல்ல வேண்டுமென்று எண்ணமில்லை. ஆனால் இதற்கு முன்பு 10 வருடமாக அதிமுக ஆட்சி இருந்தது. இது போன்ற ஒரு சாதி வெறியாட்டங்கள், சாதி வன்கொடுமைகள் நடந்ததாக இல்லை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால், திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது போன்ற சாதி மோதலுக்கு, தீண்டாமைக்கு, வன்கொடுமைக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தமாக இருக்கின்றது. இப்படி அங்கொன்று இங்கொன்றும் செய்திகள் வருகின்ற போது அந்த கட்சியினுடைய தலைமையாக இருந்தாலும் அல்லது முதலமைச்சராக இருந்தாலும் அதை கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா என்று கூட தெரியவில்லை. அந்த அளவிற்கு இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது வருத்தமாக இருக்கிறது. இன்னும் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியிலே மிக 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 பின்தங்கி இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் இன்னும் கூட மற்றவர்களை நம்பி வாழ்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த மக்களை கேவலம் ஒரு நாயை பார்ப்பது போல, நாயை விரட்டுவது போல விரட்டி கொண்டு இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் இங்கே நடைபெறுவது சமூக நீதி அரசு என்று சொல்கிறார்கள். நகைப்புக்குரியதாக இருக்கிறது. அதற்கு அர்த்தமே இல்லாமல், தகுதியே இல்லாமல் சொல்லுகிறார்கள். இது போன்ற சம்பவங்களை எல்லாம் பார்த்த பிறகும் சமூக நீதி அரசு என்று சொன்னால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே இந்த ஆட்சியில் இந்த வன்கொடுமைகள் நடப்பது இனிமேல் கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும். ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள் கண்டிப்பாக இந்த அரசுக்கும் இந்த ஆட்சிக்கு எதிராக திரளுவார்கள். அது விரைவில் நடக்கும் என்றுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த மக்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுகிறார்கள். சாதாரணமாக சொல்லுவார், கிராமத்தில் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், ஓடுகின்ற நாயை பார்த்தால் துரத்தி வர நாய்க்கு இலக்காரம் என்று சொல்லுவார்கள். ஓடுகின்ற நாய் நின்று திரும்பி எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக பெரிய கலவரத்தில் முடிந்துவிடும் என்றுதான் தோன்றுகிறது. ஆகவே இந்த அரசு உடனடியாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் தர வேண்டும். அதே நேரத்தில் யாரெல்லாம் இந்த சாதி திமிரோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது வழக்கு பதிந்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுவை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், இந்த மக்கள் மீது ஏவி விடுகின்ற இந்த சாதி வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துங்கள், அவர்கள் மீது கடுமையான வன்கொடுமை வழக்குகளை பதிய வேண்டும் என்று நாங்கள் இங்கே முறையாக மனு கொடுத்திருக்கின்றோம். 2026 தேர்தலில் புரட்சி பாரதத்தோட நிலைப்பாடு ஏற்கனவே 2001 வந்து நம்ம 2021 நம்ம வந்து இப்போ தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இதை மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஒரு அரசாக, ஒரு கட்சியாக இந்த அரசு இருக்கு. இதை மக்களுக்கு ஆதரவாகவோ அல்லது இந்த மக்களுக்கு நடைபெறுகின்ற தாக்குதலை தடுத்து நிறுத்துவதோ எந்த அரசு அல்லது எந்த கட்சி துணை நிற்கின்றதோ அவர்களுக்கு புரட்சி பாரதம் ஆதரவு கொடுக்கும். இந்த வழக்கில் 13 பேர் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கைதுன்னு சொன்னீங்க, மேற்கொண்டு சிபிசிஐடி, சிபிஐ அந்த மாதிரி வழக்கு விசாரணை தேவைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த அரசு உண்மையான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால்
அல்லது எடுக்க தவறினால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தின் மூலமாக சிபிஐனுடைய விசாரணைக்கு கண்டிப்பாக நாங்கள் வற்புறுத்துவோம். வேங்கை வழக்கில் கிட்டத்தட்ட சிபிசிஐடி போலீஸார் வந்து குற்றவாளி கண்டுபிடிச்சாங்க. அந்த நேரத்தில் வந்து வரவேற்ற மிஸ்டர் திருமாவளவன் வந்து இப்பொழுது அந்த இது தேவை சிபிசிஐடி விசாரணை வேங்கை வழக்கை பொறுத்தவரையில் இது அரசு நேரடியாக தலையிட்டு இருக்கின்றது. சிபிசிஐடியும் உள்ளூர் காவல்துறையும் ஒரே ஆட்களைத்தான் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இது வாக்கு வங்கிக்காக நடைபெறுகின்ற ஒரு போராட்டமாகத்தான் அங்கே இருக்கின்றது. 100 ஓட்டு போனால் பரவாயில்ல, நம்மளுக்கு 1000 ஓட்டு வேணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அங்கே நடந்துருது. அந்த தீர்ப்பு என்பது ஏற்றுக்க முடியாத தீர்ப்பு, அநியாயமான தீர்ப்பு, திணிக்கப்பட்ட தீர்ப்பு, தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது திணிக்கப்பட்ட தீர்ப்பு. 2021 தேர்தலில் நம்ம வந்து அதிமுக பயணித்தோம். அதிமுக சிம்பிளில் தான் நம்ம வந்து வெற்றி பெற்றோம். 2026 தேர்தலில் தனி சிம்பிளில் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை அதே அந்த நேரத்தில் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் நிலைப்பாடு மாற்றோம். தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் பெரிய லெவலில் நம்ம போயிட்டு இருக்கு. இந்த முதலமைச்சர் வந்து டெல்லி பயணமும் சர்ச்சைக்குரிய பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சார்? உப்பு தின்றவங்க தண்ணி குடிச்சு தானே ஆகணும். யாராக இருந்தாலும் ஊழல் செஞ்சவங்க யாராக இருந்தாலும் பதில் சொல்லி தானே ஆகணும் மக்கள்கிட்ட. இல்லை சார், நம்ம திமுக அரசு நாங்கள் ஊழலே பண்ணலை, மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக சந்திப்போன்றாங்க. ஒவ்வொரு கேஸ் வழக்கிலையும் அவங்க சட்ட ரீதியாக சந்திக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சந்திக்க முன்னாடி இந்த மாதிரி முதலமைச்சர் போய் மோடியை பார்த்துட்டு வர்றாரு. இது வந்து உங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பழமையை சொல்லுவாங்க, இந்த அடிக்கிற மாதிரி அடிக்கிற அழகிற மாதிரி அழகுன்றாங்களா, அந்த மாதிரி கதையாக. அதாவது பிஜேபியை எதிர்ப்பாங்க. ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்துன்னு வரும்போது பிஜேபி விட்டு காலில் விழுவாங்க, அங்கே போய் சமாதானம் பேசுவாங்க. அதான் அது வாடிக்கை தான். அது சார், சமூக நீதிக்கு ஆதரவாக செயல்படுறது நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ இது தொடர்ந்து இது மாதிரி பட்டியல மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் சம்மந்தமாக நீங்கள் முதலமைச்சர் பார்க்க வாய்ப்பு இருக்கா? சம்மந்தமாக பேசுங்களா? போய் இல்லை, தேவைப்பட்ட கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம். இல்லை சார், நீங்கள் தேவைப்படுகின்ற போது இங்கே வந்து சரியான நடவடிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களை நான் கூட்டிட்டு போயிட்டு கண்டிப்பாக முதலமைச்சரை சந்திப்போம். சார், திமுக அரசு தான் பட்டியலின மக்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களும் பாதுகாப்பு அரணாக விளங்குது. அவங்க எங்க கூட பயணிக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு அரணா. யார் சொன்னது? அதை யார் சொல்றது? சொல்றாரு யாரு? அவங்க சொல்லல அப்படின்னா நாங்க சொல்லணுங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள், பாதிக்கப்படுகின்ற மக்கள் நாங்க சொல்லணும். நீங்க சொல்லுங்கன்னா எப்படி? நீங்க தான் எங்களை அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, கேஸ் போடுறீங்க, நசுக்கிறீங்க. நாங்கள் வளரவே கூடாதுன்னு அப்புறம் நீங்களே சொன்னால் எப்படி? அதை நாங்கள் சொல்லணும். பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் சொல்லணும். சார், சமூக வலைதளங்களில் உங்கள் கட்சி நிர்வாகிகள் தலைவர்களை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து உரிய மரியாதை கொடுக்குறேன்னு ஒரு தகவல் பரவி இருக்கு. என்னது? புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் உங்கள் கட்சி தலைவர்களையும் நிர்வாகிகளையும் சந்திக்க மறுக்குதுன்னு அது வேற யாரும் எங்கள் கட்சி நிர்வாகி பேரில் வேற யாரும் போட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நன்றி, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.